அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் vlog BA2 சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். பிரியா ஷாப் அப்படின்ற ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி பற்றிய வீடியோன்னு இப்போ ரீசெண்டாக பதிவிட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேலான பணம் சீட்டு போட்டதில் பிரச்சனையாகி பலருக்கும் கொடுக்கல் வாங்கல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாங்க. இது சம்பந்தமான தகவல்களையும் இப்போ நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த அடிப்படையில் தற்போது பிரியா அவர்கள் அந்த வீடியோ போட்டு 24 மணி நேரத்துக்குள்ளேயே காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட பேசின போது அவங்களுடைய பக்கம் இருக்கிற சில பிரச்சனைகளை பற்றி தெரிவித்தாங்க. இதில் முக்கியமாக நான் முதலாவதாக சொல்லிக்கொள்கிற விடயம், சீட்டு போடுறதுன்றது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. அதால் அசாத்தியமான விடயங்களில் ஈடுபடுறத தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு பணம் சேர்க்கணுமா இருந்தால் முடிந்த வரைக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணத்தை சேர்க்க பாருங்கள். மற்றபடி சீட்டு போடுறதுன்றது நம்பிக்கையாக இருந்தால், அதுவும் உங்களுக்குள்ள கூடையே இருக்கிறவங்களாக இருந்தால் அதுவும் பிரச்சனை தான். இருந்தாலும் உங்களால் முடிஞ்சு நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் அதில் இறங்குங்க. இல்லாத பட்சத்தில் 190% அது ரிஸ்கில் தான் போய் முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைய சூழலில் பிரியா ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போதைக்கு சிலருடைய பணம் செட்டில் பண்ணப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பேருடைய பணம் அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் காலையிலையும் ஒரு சிலருக்கான பணங்களை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமான இன்னொரு மேலதிக தகவல்களை இன்னொரு வீடியோவில் நான் கட்டாயம் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் பிரியா இவங்களுடைய இந்த சீட்டு பிரச்சனையை தவிர்த்து அவங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸ், அவங்க ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய பிஸ்னஸ், இது சம்பந்தமாக என்னிடம் பர்சனலாக நம்மளுடைய வளமையான சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சிலர் பர்சனலாக மெசேஜ் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஆன்லைனில் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி பொருட்கள் வாங்கி இருக்கிறோம். பொருட்களில் எந்த ஒரு சேதமோ அல்லது எந்த ஒரு ஏமாற்றமோ நாங்கள் அடையலை. பொருட்களில் சரியான முறையில் அவங்க ஆன்லைன் டெலிவரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஆன்லைன் மூலம் பொருட்களில் இவங்க பொருட்கள் விற்றதில் எந்த ஒரு ஃப்ராடு தன்மையும் இல்லை அப்படின்றத பற்றி ஒரு சிலர் தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் நம்மளுடைய ரெகுலரான கடந்தது குறைஞ்சது ஒரு 2 வருஷமாகவே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக நம்மளோட பர்சனலாகவே மெசஞ்சரில் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய சகோதரிகள் இது சம்மந்தமாக தெரிவித்தாங்க. அதனால தான் இதை முக்கியமாக அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுற காரணம் என்னென்னா, இப்போ இவங்க இந்த சீட்டு பிரச்சனையால் மட்டும்தான் இவங்களுடைய நேம் டேமேஜ் ஆகிருக்கே தவிர மற்றபடி அவங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்கள் மற்றும் சில தகவல்கள் அவங்களுக்கு சாதகமாகவே வந்திருக்குது. அதே மாதிரி அவங்க பணத்தை கொடுக்காமல் ஒளியலை பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போதைக்கு வரைக்கும் 2 பேர் இன்னைக்கு காலையில் இன்னும் 2 பேருக்கு பணம் அனுப்ப போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ முக்கியமான விடயம் என்னென்னா, இவங்களுடைய வீடியோ பதிவிடுறத தயவு செய்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய வீடியோ நம்ம போட்டதுக்கு அப்புறமா அவங்க பணத்தை செட்டில் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுவும் இப்போதைய சூழலில் அவங்களே சொல்கிறாங்க நான் 0 அப்படின்னு. ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணது அவங்க அந்த 0வில் இருந்து ஸ்டார்ட் பண்ணது தவறு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் வேறொருத்தர் பணம் கொடுக்கறதா இருந்து ஏமாற்றப்பட்டதாக தெரிவிக்கிறாங்க. இந்த பணத்தை இன்னொருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால் அந்த பணம் இப்போதைக்கு அவங்க கையில் இல்லாத சூழல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு பணம் செட்டில் பண்ணப்பட்டு வருது. ஆனால் இந்த பணத்தை அவங்கள்ட்ட இருந்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வீடியோ ஷேர் பண்ணுறதை நிறுத்துங்க. ஏன்னா இதால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படிதானே முதலாவது ஒன்று என்னென்னா, இப்போ அவங்க பணம் தாரதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி பணம் கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு 2 பேருக்கு, இன்னும் 2 பேருக்கு இன்றைய காலையில் நேற்றைய தினம் 2 பேருக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தது. அதே மாதிரி இன்னும் 2 பேருக்கு இன்றைக்கி பணம் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. பணத்தை நான் எப்படியும் செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டாலோ அவங்களுக்கான வருமானம் இல்லாமல் போனாலோ என்னால் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்னுடைய அந்த பிஸ்னஸை நான் ரன் பண்ணினா மட்டும்தான் பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தற்போதைக்கு முடிந்த வரைக்கும் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்களுடைய அந்த செட்டில்மெண்ட், அந்த பணத்தை கொடுக்கும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கால அவகாசம் கொடுத்து ஆகணும். ஏன்னா அவங்களும் இப்போதைக்கு கால அவகாசம் கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸில்
எந்த ஒரு தவறும் இதுவரையிலும் யாருமே வந்து நம்மள்ட்ட சுட்டி காட்டவும் இல்லை, அதே மாதிரி நம்மள்ட்ட தெரிவிக்கவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுடைய அந்த ஆன்லைன் பிஸ்னஸும் பாதிக்கப்பட்டால் அவங்களுடைய நேம் டேமேஜ் ஆகின பட்சத்தில் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு இன்னும் தாமதமாகலாம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறவங்க மற்றவங்க நிறுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க பணத்தை இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ஒவ்வொருவருடைய பணத்தையும் வந்து செட்டில் பண்ணுவோம் அப்படின்ற உறுதிமொழி அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் 2 பேருடைய பணத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். யாருக்குமே அவகாசம் கொடுக்கணும். ஆனால் நம்மளுடைய வீடியோ பப்ளிஷ் ஆகின பிறகு அவங்களுடைய வேலை திட்டங்கள் இன்னும் முன்னெடுக்கப்படும், வேகமாக செயல்படுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். பார்க்கலாம். அவங்களுடைய வீடியோ ஒன்றும் பதிவிட்டுருக்குறாங்க, அந்த வீடியோவையும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரியா பேசுகிறேன். இப்போ வீடியோ போட்டு கொண்டு இருக்காங்க தானே ஜெனல் மேரி அக்கா, அந்த எல்லோரும் போடுறாங்க நிறையா. சரியா, ஒரு பக்கம் மட்டும்தான் இந்த வீடியோ போட்டுப்படுது. என்கிட்ட கேட்டுட்டு வீடியோ போடலை. சரியா, கஷ்டம் நஷ்டம் சொல்வது எல்லாத்துக்கும் வரும். நான் வந்து சீட்டு போடும்போதே நான் சொன்னேன், நான் ஒரு ஜீரோ, நான் ஒரு என்ன சொல்கிறாங்க ஜீரோ, ஒன்றுமே இல்லை. சீட்டு போட்டு தான் நான் பிஸ்னஸ் பண்ணி நான் முன்னுக்கு வரணும். நான் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன். சரியா, என்கிட்ட கேட்கல ஜெனல் மேரி அக்கா, என்கிட்ட கேட்கல சிஸ்டர் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு ஒன்றுமே கேட்கல. என் நம்பர் இருக்குது, 1க்கு 2 3 நம்பர் இருக்குது, எந்த நம்பருக்குமே எனக்கு மெசேஜ் போடலை. நான் சீட்டு போட்டு நானும் ஒருத்தரை நம்பி இருந்தேன். அந்த நம்பிக்கையில் எனக்கு காசு கிடைக்கல. அப்போ அதோட சீட்டை நான் நிப்பாட்டிட்டு அந்த சீட்டு சளியை நான் எல்லாத்துக்கும் சொன்னேன். மொத்தம் 20 லட்சம் வருது. 20 லட்சத்துக்கு கூட நான் நினைக்கிறேன் 25 லட்சம் பண்ணி வரும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த காசை நான் வந்து இப்போ சரி நான் தாரேன். யாரையும் நான் ப்ளாக் பண்ணியில்ல, யாருக்கும் தவறான வார்த்தை பேசியில்ல, எல்லாருக்குமே தாரேன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு குறிப்பிட்ட 5 பேர் மட்டும் வீடியோ போடுறாங்க. சரியா, வீடியோ போட்டு நான் தரல, நான் ஏமாற்றினேன், எனக்கு சொத்தோ நகை நட்டோ ஒன்றுமே இல்லை. நான் ஒரு ஜீரோ, அன்றைக்கும் ஜீரோ, இன்றைக்கும் நான் ஜீரோ. நானும் கஷ்டப்பட்டு ஃபாரினில் பாத்ரூம் கழுவி டாய்லெட் கழுவி நான் வந்து யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிறாள். அப்போ நான் வந்து இந்த வீடியோ பாருங்கள், நான் யாருக்கிட்டையும் ஒரு ரூபா தாங்க யாராவது சொல்லியிருக்காங்க பாருங்கள், நான் ஏமாத்தினேன்னா இந்த சீட்டு தான் சொல்கிறாங்க. சீட்டை நான் நிப்பாட்டின காசு 3 மாதம் சீட்டு ஒருத்தவங்க 1 லட்சம், இன்னொருத்தவங்க 2 லட்சம், ஒருத்தவங்க 3 சீட்டு வந்து 3 மாதம் கட்டி 30,000 மேனி 3 90,000 மேனி 3 லட்சம் சீட்டு சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறது. நான் யாரையுமே ஏமாத்தலை. நான் சோஷியல் மீடியாவில் இருக்கேன், சோஷியல் மீடியாவில் தான் நான் உழைக்கிறேன். அப்போ சோஷியல் மீடியாவில் நான் உழைக்கிற இணையை வந்து சும்மா வீடியோ போட்டுக்கொண்டு அப்போ நான் உழைச்சா தானே மற்றவங்களுக்கு காசு கொடுக்கலாம். நான் வந்து யாருக்கும் தப்பான பொருள் கொடுத்துல. அப்படி கொடுத்துருந்து பொருளை வந்து ஃபோட்டோ வீடியோ பிடிச்சி எனக்கு என்ன பில் இருக்கும். நான் யாருக்குமே ஏமாத்தல. நான் தவறான பொருள் அப்படி தப்பாக போயிருந்தாலும் அவங்களுக்கு நான் காசையோ இல்லாட்டி பொருளோ நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முதல்ல அப்படி ஒரு தவறு நடந்துச்சு. இன்னொருத்தர் மூலியமாக நான் வந்து சாமான் எடுத்து சாமான் சரியில்லை, அவன் வரையே நான் ஒதுக்கி வச்சேன். சரியா, என்னை பொறுத்தவரையும் நான் வார்த்தையால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. சீட்டு பிடிச்சி நான் காசு கொடுக்கறக்குது உண்மை. ஆனால் யாரையும் ஏமாத்தலை. நான் யாரையுமே ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா சோஷியல் மீடியாவில் போட்டு என்னத்தை தான் செய்கிறது? ஒன்றுமே செய்ய முடியாது. என்கிட்ட இல்லாத காசை நான் எப்படி நான் தருவேன்? நான் தரத்தான் போகிறேன். நான் தாரேன்னு தான் சொல்லியிருக்கேன். தாரேன்னு சொல்லியும் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அதுக்கு நான் என்னத்தான் செய்ய? நான் எனக்கு ஒன்றும் செய்யலை. நான் பார்த்துட்டு பேசாட்டுக்கு தான் இருக்குது. இப்போ முந்தினாத்து ஒருத்தர் கொடுத்தோம், இன்றைக்கி 3 பேருக்கு கொடுக்க போகிறேன். அப்போ நான் கொடுத்து கொண்டு தான் நான் இருக்கிறேன். அதையும் நான் சோஷியல் மீடியாவில் போட்டு அவசியம் இல்லையே. ஏன்னா அவங்க காசு எனக்கு போட்டதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு இல்லையே. இவங்களுக்கு நான் காசு போட்டேன் இப்போ தான் நான் போடுறாங்க. அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் யாரையும் ஏமாற்ற போகிறதும் இல்லை, ஏமாற்ற வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இவ்வளோத்தான் நான் சொல்லுவேன். நான் ஏமாத்தலை. எனக்கு காசு வர நான் போடுவேன். என்னைய வச்சு நீங்கள் வந்து கேவலப்படுத்துறீங்க. வந்து இன்னும் நான் முன்னுக்கு தான் போகிறேன். நான் முன்னுக்கு தான் போகிறேன். இல்லை, நான் ஏமாத்தலை. हाय मम तम प्रिया शॉपिगे प्रिया कथा කරන්නේ මම වංචා කරනවා කියලා ඊනෙන් හරි දැකලා නැහැ. හරිද? මම හැමදාම මම ගිය මාසේ 6 වෙනිදා තමයි මේකේ ප්‍රශ්න ගොඩක් දුරට ගියේ. කියන්නේ මම බිස්නස් එකට තමයි සීට්ටුවක් දාන්නේ කියලා මම හැම එක්කෙනාටම කියලා තමයි මම සීට්ටුවට ගත්තේ. එතකොට මට බැරි වුණා, මගේ පැත්තේ මිස්ටේක් එකක් වුණා. ඒ නිසා මම සීට්ටුව නතර කරා. නතර කරාට පස්සේ මාස 2ක් මාස 3ක් ගෙවපු සල්ලි දෙන්න ඕනේ. මම කාටවත් මම කිව්වේ නෑ දෙන්න බෑ, මම දෙන්නේ නෑ කියලා මම කිව්වේ නෑ. මට දීපල රත්තරන් බඩු මුකුත් නෙම දාලා තියෙන රත්තරන් බඩු වික්කොත් 1000යි හම්බෙන්නේ.
කියන කැරල් 18යි දාලා තියෙන්නේ. හරිද? ඒ වගේ මගේ මුද්දත් එහෙම තියෙන්නේ. වික්කොත් උපරිම වුණා නම් 30000 යම් වෙන්නේ. හරිද? මට දීපොළ රත්තරන් බඩු එහෙම මොකුත්ම නැහැ. මම 0. ඒ කියන්නේ මම බිස්නස් පටන් ගන්න කොටත් 0, දැනුත් මම 0 තමයි. හරිද? මම දවසින් හැම එක්කෙනාටම මම ගෲප් එකක් දාලා මම කියලා තියෙන්නේ ඕගොල්ලන්ගේ සල්ලි මම අනිවාර්යෙන් දෙනවා කියලා. අනිවාර්යෙන් දෙනවා කිව්වා මේ මාස 30 අන්තිමට කලින් අර කියන්නේ සමහර මිනිස්සුන්ට අදිසියක් තියෙනනේ ඒ කට්ටියට මම දෙන්නම් කියලා තියෙන භාගයක් හරි. එතකොට මට සල්ලි නෑනේ. එතකොට මම දීලා තියෙන මේ සල්ලි එනකම් මම ඉන්න ඕනේ. එතකොට මම අද සල්ලි ආවා ලක්ෂ 4යි මාරක් ආවා. ඒකේ මම භුවනේශ්වරි අක්කට ලක්ෂ 1.20ක් දෙන්න ඕනේ. ඒගොල්ලන්ට 50ක් දැම්මා. තව නිෂා කියලා අක්කට දෙන්න තිබ්බා 60ක්. ඒකේ 15ක් ඉස්සෙල්ලාම දැම්මා. ඊට පස්සේ ඒලාට 45ක් මම දැම්මා. මමත් টয়ලට් බාත්රූම් හොදලා පිටරට හැමදේම කරලා තමයි කාගේ සල්ලි වලට මම ආසත් නැහැ. මට වැඩකුත් නැහැ. අනිත් මිනිහගේ සල්ලි අරන් අපි මේ ගොඩාක් දේවල් අරගෙන ඉන්න බෑ. ප්‍රූෆ් ඕනේ කියලා එයා සල්ලි දැම්මා කියන ප්‍රූෆ් එක තියෙනවා. එතකොට මම දෙන්නේ නැහැ කියලා මම ඇංගිලා නෙමෙයි ඉන්නේ. මට කියලා කොළඹ ගියත් නැහැ. මම ඇංගිලා නෙමෙයි ඉන්නේ. මම ඉන්න තැන හැම එක්කෙනාටම දන්නවා. හැම එක්කෙනාටම දන්නවා වීඩියෝ හැමදාම දාගෙන ඉන්නවා. මම යන තැන කන තැන හැමදේම දානවා. එතකොට ඕරකම් කරන මිනිහයි දෙන මිනිහත් විශ්වාස කරන්න බැරිද? විශ්වාස කරන්න පුළුවන් නේ. බැරි කමක් නැහනේ. විශ්වාස කරන්න පුළුවන්. එතකොට මම දවසින් දෙන සල්ලි මේගොල්ලන්ට ඇයි මේ ඒ කියන්නේ මම ඕරකම් කරා කියලා වීඩියෝ දාන්න. දැන් මම පොලිසිය ගිහලා කම්ප්ලීට් දෙම්මන මොනව වෙන්නද? දැන් පොලිසිය ගිහලත් මොනවා ගියත් මම තමයි සල්ලි දෙන්නේ. කවුරුන්ද මේ සල්ලි දෙන්නේ? මම තමයි සල්ලි දෙන්න දෙන්නේ. මම දීගෙන ඉන්න සල්ලි වලට මේගොල්ලන් දුන්නේ නැහැ. ඕරකම් කරා වංචා කරා නම් මම මොනවද කරන්නේ? මම දාන්නම් දාපු කට්ටියගේ නම්බර්ස් ෆෝන් නම්බර් පාර මම දාන්නම් කාටද දැන් මගෙත් දාලානේ තියෙන්නේ. ෆෝන් නම්බර් ඉඳලා මම දාලා මම මේකේ දාන්න ඇටච් කරනවා බලන්න. මම කාවත් ඕරකම් කරේත් නැහැ වංචා කරේත් නැහැ. මම දීගෙන තමයි ඉන්නේ. දීගෙන ඉන්න අදිසියෙන් දෙන්න බෑ. ඒකයි මම කියන්නේ. අදිසියෙන් දෙන්න බෑ. මේක නම ඔන්ලයින් එකේ ඉඳලා මම ඔන්ලයින් අම්බු කරලා මම කෑව බිව්වා. මම බිස්නස් කරා. හරියට කරා. මට ලිස්සුණා. පොඩ්ඩක් විශ්වාස කරලා ලිස්සුණා. එච්චරයි. වැරදි මාර්ගේ යන්න ඕන නම් ඔච්චර වැරදි මාර්ගේ යන්න පුළුවන් මට. ඒමනේ මම දෙයියෝ අදානවා. දෙයියෝ මට දෙයි කියලා මට විශ්වාසය තියෙන අද වුණත් දෙයියෝ තමයි මට දුන්නේ. එටත් දෙන්නේ දෙයියෝ තමයි. இன்ஷா அல்லாஹ் யாரையுமே நாங்கள் வீழ்த்தனும் யாருடைய பேரையும் கெடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் அல்ல. அதே போல இந்த மாதிரியான நிலைமைகள் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸுக்காகத்தான் எங்களுடைய பதிவுகள் தொடர்ந்துமே சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படுது. இதன் அடிப்படையில் தற்போதைய சூழலில் கடைசியாக இவங்க பணத்தை இப்போதைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தொடர்ந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அப்டேட்டில் தான் இருக்கிறேன், நான் எங்கேயும் ஓடல ஒளியல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தற்போதைக்கு இந்த பணம் கொடுத்தவங்க இது சம்மந்தமாக பேசுகிறவங்க சோஷியல் மீடியாக்களில் அவங்களுடைய பதிவுகளை முடிந்த வரைக்கும் நிறுத்த பாருங்கள். ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு தான் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி இப்போ அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பினாலோ இல்லை அவங்கள சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டாலோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ உங்களுக்கு தான் பணம் கிடைக்கிறது தாமதமாகும். அதனால் முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் அவங்க பணம் அனைத்தையுமே குறுகிய காலத்துக்குள்ளே முடிந்த வரைக்கும் வேகமாக செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இது. அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க பணத்தை செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சர்ஃபான் BA vlog நம்மளுடைய சேனல் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்துருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சேனல் தான் ஃபைனல், நம்மளுடைய சேனல் தான் உச்ச நீதிமன்றம் மாதிரி மஷாலான்னு நம்ம இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளில் தலையிட்டு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பணமும் இன்ஷால்லா விரைவில் அனைவருடைய பணமும் கிடைக்கும் அப்படின்றத நம்புங்க. அதே மாதிரி வீடியோக்கள் ஷேர் பண்ணுறதை முடிந்த வரைக்கும் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சீட்டு போடுறத தயவு செய்து இந்த நாட்களுக்குள்ளே கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.